ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய கை நடுக்கத்தை எப்படி குறைக்கலாம், ஏன் கை நடுங்குது அப்படின்றத பற்றி தாங்க நாம் இந்த வீடியோ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கை உடஞ்ச மாதிரி இருக்குப்பான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா கை நம்மளோட எல்லா வேலைகளுக்கும் ரொம்பவே முக்கியமானது. ஆனால் எப்போதாவது கை ஆரோக்கியமாக இருக்குதுன்றதை நம்ம யோசிச்சிருக்கோமானா கட்டாயமாக கிடையாது. ஆனால் சிலருக்கு சில சமயங்களில் கை நடுங்க ஆரம்பிக்கும். இந்த கை நடுக்கம் ஏன் ஏற்படுது, அதுக்கான காரணங்கள் என்னன்றதை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். கைகள் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. ஏன்னா நாம் சாப்பிட்றது, ஒரு பொருளை ஒரு இடத்துக்கு எடுத்து போகிறது, எந்த பொருளையும் எடுக்கிறது, நம்மளோட அன்றாட வேலைகளுக்கு கை ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. அதை ஆரோக்கியமாக வலிமையாக வச்சுக்கிறதுன்றது ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. முதலாவதாக பதட்டம். கை நடுக்கன்றது ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் பதட்டம் தாங்க. பதட்டம் ஏற்பட்டுச்சுனாலே கை நடுங்க ஆரம்பிச்சிடும். பதட்டத்தை தூண்டக்கூடிய பயம், மனச்சோர்வு, ரத்த அழுத்தம், இது எல்லாமே உடலில் சுரக்கக்கூடிய அட்ரினலின்ற ஹார்மோனால இருக்குது. ஸோ நீங்கள் பதட்டப்படுறதை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொறுமையாக ரிலாக்ஸாக நம்பர்ஸ் 10லேருந்து 1க்குள்ளே ரிவர்ஸில் சொல்லும்போது உங்களோட கை நடுக்கமாகட்டும் பதட்டமாகட்டும் குறைய ஆரம்பிக்கும். ரெண்டாவதாக, நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க. இது நாம் நீண்ட காலமாக காமெடியாக சொல்லிகிட்டு இருக்க விஷயம் தான். 6 மணிக்கு மேலே ஆகிடுச்சுன்னா சாருக்கு சரக்கு இல்லைன்னா கை நடுங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இது காமெடிலாம் இல்லைங்க, உண்மைதாங்க. ஆரோக்கியமான உணவு முறை, வாழ்க்கை முறை இல்லாமல் ஆல்கஹால்னு சொல்லக்கூடிய ட்ரிங்க்ஸை ரெகுலராக அடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கை நடுக்கம் பிரச்சனை உண்டாகிட்டுருக்கு. இதை நீங்கள் குறைக்காத வரைக்கும் இந்த கை நடுக்கம் குறைய வாய்ப்பு இல்லை. மூணாவதாக, குறைஞ்ச ரத்த அழுத்தம். ரத்த சர்க்கரை அளவு அதிகமாச்சுன்னா உடலில் பல பிரச்சனைகள் ஏற்படும் நமக்கு தெரியும். அதனால் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதே மாதிரி நம்மளோட உடலுக்கு தேவையான அளவை விட குறைவாக ரத்தத்தில் சர்க்கரை இருக்கிறதும் ஆபத்து தான். அதில் ஒன்று தான் இந்த கை நடுக்கம். ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு குறையும் போது கை நடுக்கம் ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் சர்க்கரையோட அளவு குறையாமல் பார்த்துக்கோங்க. இன்னும் சிலருக்கு ஹைப்பர் தைராய்டிசம் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்மளோட தைராய்டு ஹார்மோன் தேவைக்கு அதிகமாக சுரக்கக்கூடிய நிலையை தான் ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹைப்பர் தைராய்டிசம் பிரச்சனை உள்ளவங்களுக்கு கைகள் விரல்கள் அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டு கை நடுக்க ஆரம்பிக்கும். அதனால் இதை நீங்கள் முன்கூட்டியே சரி செய்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அடுத்தது, நரம்பு கோளாறு. நம்மளோட நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் பல்வேறு நரம்பு கோளாறுகள் அப்புறம் ரத்த ஓட்ட பிரச்சனையே உண்டாக்குது. இது நரம்பியல் கோளாறுகளுக்கு கூட வழிவகுக்குது. அதனால் கை நடுக்கத்துக்கு அதிகமான தொடர்புகள் இருக்குது. இதை மருத்துவர்களும் சொல்லியிருக்காங்க. கடைசியாக, பார்க்கின்சன் நோய். வயசு முதிர்ச்சியின் காரணமாக அல்சைமர், பார்க்கின்சன் மாதிரியான பிரச்சனைகள் கூட உண்டாக வாய்ப்பு இருக்குது. இந்த பார்க்கின்சன் நோய் ஏற்படும் போது எலும்பு நரம்போட வலிமைகள் குறைய ஆரம்பிக்கும். இதுதான் கை நடுக்கத்துக்கு ஒரு முக்கிய காரணமாக அமையும். நான் இந்த வீடியோவில் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் ரெகுலராக அதை நீங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்தீங்கன்னாலே உங்களோட கை நடுக்கம் பிரச்சனையை குணப்படுத்த முடியும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, நிறைய ஆண்கள் கைப்பழக்கம்னு சொல்லக்கூடிய இந்த கையடிக்கக்கூடிய பழக்கத்தை ரெகுலராக வச்சுட்ருக்காங்க. அவங்களுக்கும் கை நடுக்கம் நிறைய பேருக்கு ஏற்படுறத நாம் பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆக ஆரம்பிக்கும். நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடுங்க, நல்ல விஷயங்களை யோசிங்க, மூவிஸ் பாருங்கள், வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட போங்க. இந்த பழக்கம் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சதுனால நீங்கள் ஆரோக்கியமாகவும் இந்த கை நடுக்கம் பிரச்சனையிலேருந்து விடுபட்டுருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.